ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கிட்ஸோட ஃபேவரட்டான ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்களும் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கடையில் எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 3 உருளைக்கிழங்கையும் நல்லா பீல் பண்ணி வாட்டரில் போட்டுக்கோங்க. மூணு உருளைக்கிழங்கு பீல் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி பீசஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 சைடு இருக்க கார்னர்ஸை கட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுட்டு அந்த ஸ்லைசஸ்லேயே ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் அதே கட் பண்ணிக்கலாம். 1/2 inch அளவுக்கு பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த சைஸுக்கு தான் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். மூணு உருளைக்கிழங்கு இந்த சைஸ் பீஸுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு நார்மலான வாட்டரில் போட்டுடலாம். இது ஒரு 15 to 20 minutes அப்படியே இருக்கட்டும். ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் 1 spoon சால்ட் போட்டு அந்த சால்ட்டில் நார்மல் வாட்டரில் இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த ஹாட் வாட்டரில் இருக்க பொட்டேட்டோ வந்து ஒரு 15 minutes அப்படியே இருக்கணும். minutes கழிச்சு ஒரு பேப்பர் கிளாத்தோ இல்லை டவலோ எடுத்து ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் செக்ரிகேட் பண்ணி வச்சு அந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பேனில் ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக 2 நிமிஷம் தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் எல்லா பொட்டேட்டோவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த பொட்டேட்டோ செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு மீதி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை ஜிப்லாக் பவுச்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ஸ் எப்போ கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது ஒரு ஸ்டெப் தான், ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பேட்ச்க்கு ஆயில் ஹீட் ஆனோடனே நான் எடுத்துக்க கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறது ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதும். அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிடும். நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அது கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேட்ச் நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 to 3 minutes எடுத்துட்டிங்கன்னா கடையில் எப்படி நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்குதோ அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹோம்மேடில் நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஈஸியான ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.